மலேசியா தனது வாணிப வரலாற்றில் முக்கியமான ஒரு மைல்கல்லை எட்டியிருக்கிறது. கடந்த ஆண்டு நாட்டின் மொத்த வாணிபம் என்றும் இல்லாத வகையில் 3 டிரில்லியன் ரிங்கிட்டை தாண்டியதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இது வரலாற்று சிறப்புமிக்க முன்னேற்றம் என மக்களவையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது அவர் கூறினார். முழு புள்ளி விவரங்களை மலேசிய வெளிநாட்டு வாணிப மேம்பாட்டு நிறுவனமான மாத்ரேட் இன்றைய தினமே வெளியிடும் என அவர் கூறினார். அமெரிக்கா, ஐரோப்பா உள்ளிட்ட உலக சக்திகளின் கொள்கை மாற்றங்கள் மற்றும் வாணிப பதற்றங்கள் நிலவிய போதிலும் சந்தைகளை பன்முகப்படுத்துதல் மற்றும் புதிய துறைகளில் வாய்ப்புகளை ஆராய்ந்தது மலேசியாவை வலுவாக முன்னேற்றியுள்ளதாகவும் அன்வார் கூறினார். மலேசிய பொருளாதாரம் ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதற்கான சில ஆதாரங்களையும் புள்ளி விவரத்தோடு அவர் வெளியிட்டார். குறிப்பாக 2025ஆம் ஆண்டில் மலேசியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியான GDP அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பையும் மீறி 4.9 விழுக்காடு வளர்ச்சி கண்டுள்ளது. அதே சமயம் ரிங்கிட் நாணய மதிப்பு அமெரிக்க டாலருக்கு எதிராக 4 ரிங்கிட் 5 சென்ட் என 5 வருடங்களில் மிகச்சிறந்த நிலையை எட்டியுள்ளது. கோலாலம்பூர் பங்குச்சந்தை குறியீடு 7 ஆண்டுகளில் புதிய உச்சமாக 1700 புள்ளிகளை எட்டியுள்ளது. வேலையில்லா திண்டாட்டமும் 11 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2.9 விழுக்காடாக குறைந்திருக்கிறது. முன்னேற்றகரமான இந்த அடைவு நிலைக்கு அரசியல் நிலைத்தன்மை, தெளிவான கொள்கைகள், அரசாங்கம், பொதுச் சேவை, வர்த்தகம், முதலீட்டாளர்கள் ஆகிய தரப்புகளுக்கு இடையிலான கூட்டு ஒத்துழைப்பு ஆகியவற்றை அன்வார் காரணமாக குறிப்பிட்டார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.